ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதிஹேமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி லாஸ்ட்டாக வந்து நோட்டீஸ் போர்டில் உள்ள அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பைமோட்டில் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது ரிலேட்டடாகவும் ரீஃபண்ட் ரிலேட்டடாகவும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி கூப்பன் சேல்ஸ் ரிலேட்டட் இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பைமோட் ஆப் வந்து நம்மளால் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 30,000 மெம்பர்ஸ் மேலே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இன்ஸ்டால் பண்ணலை. அப்படியே பண்ணியிருந்தாலும் அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை. எவ்வளோ பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 21,000 மெம்பர்ஸ், அந்த சம்திங் மெம்பர்ஸ் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி கிடைக்கும். இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணுறதை வச்சு தான் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம், நம்ம இந்த டைம் லிமிட்குள்ளே நம்மளால் முடிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒர்க் கொடுக்குற கம்பெனிஸ் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டார்கெட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறோமா இல்லையான்றதை செக் பண்ணுவாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களால கண்டிப்பாக நம்ம கம்பெனி மேலே உள்ள நம்பிக்கை கண்டிப்பாக போகும். அதனால் ஓரளவுக்கு நம்ம வந்து ஒர்க்கை வந்து கரெக்டாக கொடுக்குறத முடிஞ்ச அளவுக்கு 1 வீக்லேயாவது பண்ணுங்கள். 10 days ஆகிடுச்சு, இன்னுமே பண்ணலை. எல்லாருமே ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் ஏன் இப்படி இருக்கோன்றது தெரியல. அதனால் கரெக்டாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸை பண்ணணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து பேமெண்ட் போடுறதுக்கு அவங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜூலை 1, 2, 3 அந்த 3 daysக்கும் வந்து லீவ் விட போகிறாங்க. ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. அவங்களோட அப்டேஷன் ஒர்க்குக்காக தான் லீவ் விட்றாங்க. அதனால் இன்ஃப்ளூயன்சர் சரி, கண்டென்ட் ரைட்டர் சரி, மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. இந்த 3 days முடிஞ்சதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். இப்போ யார் போய் பார்த்தாலுமே அது பண்ணுற மாதிரி இருக்காது. செக் பண்ணி வேணாலும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து சேல்ஸ் டீமுக்கு வந்து ப்ரொமோஷன் டீமில் வந்து நிறைய பேர் வந்து சேல்ஸ் டீம் போகணுன்னு விருப்பப்பட்டவங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. பட்டு இப்போ பண்ணாததுனால நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணலாம், எந்த மாதிரி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு அது என்னன்றதை சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சர் வந்து கொஞ்சம் டாஸ்கில் வந்து கொஞ்சம் தப்பு பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல்லையுமே வீடியோ போட்டிருக்கோம், பார்த்து தெளிவாக ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போது நம்ம பைமோட் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமா, இதே மாதிரி ஜென்ரலாக ஒரு 50 மெம்பர்ஸை நம்ம அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண வச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து ஏர்னிங்ஸ் வந்து 10 to 150 rupees வரைக்கும் வந்து டெய்லி வர்ற அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்கு. பட் இந்த பிரச்சனைனால அவங்க வந்து தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு அவங்க ட்ரை பண்ணுற ஒர்க் வந்து டெலிகிராமில் நம்ம குரூப்ஸ் வச்சுருக்கோம்ல, அந்த குரூப்ஸில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றது டீட்டெயில் கன்ஃபர்மேஷன், அதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரீஃபண்ட் வரலை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் ரீஃபண்ட் வரலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுனால மட்டும் ரீஃபண்ட் வந்துடாது. இதுக்காக நிறைய பேர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுனால தான் நமக்கு டிலே ஆகிட்டே போகுது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணாமல் ஓரளவுக்கு கோஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமே ரீஃபண்ட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுத்துட்டு போயிடுவாங்க, வேலை முடிஞ்சிடும். நீங்கள் இந்த மாதிரி பேமெண்ட் வரலை அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையில் தான் போய் முடியும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா, கூப்பன் சேல்ஸ் பண்ணுறதுக்கான ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கிறவங்க எல்லாருமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா ரிஜெக்ட் அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் இருக்குது. கண்டிப்பாக ரிஜெக்ட் இல்லைன்னா அக்செப்ட் ஆகும். இன்னும் அது ஒரு 1 week இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்றைக்கு வந்து அந்த கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அந்த டேட்லேருந்து அதுக்கு முன்னாடி 2 நாள் பின்னாடி 2 நாள் இந்த கணக்கில் வந்து நீங்கள் வந்து அந்த பேமெண்ட் வந்து என்றைக்கு பண்ணிங்களோ அதுக்கு முன்னாடி 1 நாள் பின்னாடி 1 நாள் இதை வந்து ஒரு PDF ஃபார்மேட்டில் எடுத்து SBO TVMக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அவங்க வந்து அதுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணுவாங்க.
இன்னொன்று கூடிய சீக்கிரம் வந்து ரீஃபண்டையும் ஓல்டு வித்ட்ராவலையும் வந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நியூ ட்ராவல் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க. மேலும் இதே மாதிரி தகவல் வேணால் மதிகமா யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.